பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக மலேசியா சென்றுள்ளார். இதுகுறித்து மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஒருநாள் பயணமாக மலேசியா வந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு நல்லுறவுகளை வலுப்படுத்தி வருகிறது இந்தியா. சிங்கப்பூர், இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று மலேசியா வந்திருக்கிறார். மலேசியாவில் முதன்முறையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மலேசியாவின் புதிய பிரதமர் 93 வயதான டாக்டர் மஹதீர், அவருடைய துணை பிரதமர் டாக்டர் வான் அசீசா மற்றும் அவருடைய கணவரும் ஆளும் கூட்டணியுடைய தலைவருமான திரு அன்வர் இப்ராஹிம் உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. புதிய அரசுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த அரசோடு எப்படி ஒத்துழைத்து நல்லுறவை மேம்படுத்துவது என்பது இந்த பயணத்துடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வலுவான கலாச்சார உறவுகள் உண்டு. அதை தாண்டி பலமான வர்த்தக உறவுகளும் உண்டு. மலேசியாவுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் இந்தியா. வர்த்தக உறவுகளை எப்படி வலுப்படுத்துவது என்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல்கள் நடந்திருக்கிறது. நரேந்திர மோடியுடைய இந்த பயணம் மலேசியாவில் பெரும் முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. அதே வேளையில நரேந்திர மோடி அவருடைய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில தமிழ் அமைப்புகள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றன. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஹரிஹரன்.